பேசிக்காக இந்த விஜய் ஃபேன்ஸ்லாம் நிறைய தடவை சொல்லுவாங்க, திடீர்னு எதுக்கு எங்கள் கட்சியை பற்றி இப்படி பயப்படுறீங்க, ஏன் வந்து இந்த மாதிரி விஜயை பார்த்து பயப்படுறீங்க, இத்தனை நாள் பாலிடிக்ஸில் இருந்தீங்களே எல்லாரும் ஏன் இப்போ பயப்படுறீங்கன்னு கேட்குறதுக்கு. இதனால் எனக்கு வந்து அதோட டெப்த்து புரியல, அந்த கொஷினோட டெப்த்து புரியல. நான் அப்போல்லாம் இல்லையேன்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், உண்மையாலுமே பயமாக தான் இருக்குது. விஜயை பார்த்தோம், அந்த கட்சியை பார்த்தோம் இல்லை, உங்களை பார்த்து, விஜயோட ஃபேன்ஸை பார்த்து. ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை, ஒரு மெச்சூரிட்டி இல்லை. சரி, சும்மா அப்படி சொல்லிடக்கூடாது, இல்லை எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், ஓகேவா? இப்போது நான் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறேன். டிஎம்கே வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, இப்போ 5 இயர்ஸில் அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்களா, அவங்களோட ப்ளஸ் நீ சொல்கிற மாதிரி அவங்களோட -5 சொல்லுன்னா நான் சொல்லுவேன். அதுதான் மெச்சூரிட்டி, ஓகேவா? அவங்களோட ப்ளஸ் இவ்வளோ இருக்குது, மைனஸ் இவ்வளோ இருக்குது, அதோட ரேஷியோ இப்படி இருக்குது, இதனால் நான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்படி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ண முடியணும் நம்மளோட லீடரை. அதுதான் வந்து மெச்சூரிட்டி. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வீடியோலாம் போட்டனால ரிப்ளைஸ்லாம் வரும்ல, ஸோ அவன்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டான். டிஎம்கே அப்படி பண்ணிச்சுல, எப்படி பண்ணிச்சுல, நான் அக்செப்ட் பண்ணேன். இதெல்லாம் தப்பு தான், இதெல்லாம் மாற்றிக்கணும், ஆனால் இந்த நாள் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படி தானே ஒரு பாலிடிக்ஸ் பேசணும், இப்படி தான் நாங்கள் பேசியிருக்கோம் இத்தனை வருஷமாக, எந்த கட்சியாக இருந்தாலும். இந்த டிவி, ஏன்னா இது ஒரு காமன் சென்ஸில். இப்போ வந்து ஹியூமன்ஸ்னாலே தப்பு பண்ணுவாங்க. நீ பண்ணுவேன், நான் பண்ணுவேன், நம்ம அப்பா அம்மா பண்ணுவாங்க, எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. வானத்துலேருந்து குதிச்சவங்க இல்லை பொலிட்டிஷியன்ஸ், ஸோ அவங்களும் தப்பு பண்ணுவாங்க. அதுலேருந்து சில பேர் லேர்ன் பண்ணுவாங்க, சில பேர் அதேவே கண்டினியூ பண்ணுவாங்க. கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ நான் கேட்டேன், ஒத்துக்கிறேன், தப்பு தான், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கரெக்டு, இதுக்கு தான் நான் ஓட்டு போடுறேன்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன். ஆனால் விஜய் சப்போர்ட்டர்ஸ் என்ன நம்புறாங்க அப்படின்னா, உண்மையாலுமே விஜய் வந்து வானத்துலேருந்து குதிச்சிருக்காரு, அவர் தப்பே செய்ய மாட்டார், அவருக்கு தப்புன்னா என்னன்னே தெரியாது. நான் சிம்பிளாக கேட்குறேன், ஒரு 2 பாயிண்ட் ஒத்துக்கோ, அண்ணனும் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோ, அதுதான் மெச்சூரிட்டின்னு சொன்னால் அவங்க மனசு அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, அவங்க பிரெயினும் அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. சிம்பிளாக நான் கேட்டேன், இந்த பிரச்சாரம் வந்து கேன்சல் பண்ணிருக்காருல்ல கண்டினியூஸாக, அது கரெக்டாக? அது க்ரூஷியலான டைமில், பாலிடிக்ஸ்னால் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியுது எவ்வளோ க்ரூஷியலான டைம். சொன்னால் டிஎம்கே எங்களுக்கு சேஃப்டி கொடுக்கல. அப்போ த்ரிஷா கூட வெளியே சுற்றும் போது உனக்கு சேஃப்டி இருந்துச்சு ரோட்டில், அப்போ கோலம் போடும்போது ரோட்டில் உனக்கு சேஃப்டி இருந்துச்சு. கேட்டால் கொஸ்டின் ஆன்சர் இல்லை, ஓடியாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், 3 இயர்ஸ் என்ன பண்ணார் உங்கள் அண்ணன், வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும்ல, இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கணும்ல, பிஜேபிக்கு அப்போஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணாரா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் இல்லை, டிஎம்கேவை போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல. சரி, நான் கேட்குறேன், ஒரு ப்ரெஸ் மீட்டாச்சும் வச்சாருன்னா ஸ்டாலின் வச்சாரா, ஸ்டாலின் பேசினாரா, உதயநிதி பேசினா, அவங்களுக்கு அவ்வளோதான் பிரெயின் ஒர்க் ஆகுதுங்க. சீரியஸாக சொல்கிறேன். இப்போ தான் எனக்கு புரியுது, டிவிகே ஃபேன்ஸ் கிட்ட பேசினா வேஸ்ட்டு, பேசாதீங்கன்னு எல்லாரும் சொல்கிறதுக்கு மீனிங் என்னன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. டிஎம்கேக்கு சொம்பு தூக்குறேன் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லவே கூடாது. இவங்க பண்ணுறது அதை விட நெக்ஸ்ட் லெவல், அதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன், விஜய் ஃபேன் கிட்ட போய் விஜய் பண்ண 5 மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று எழுதி கொடுங்க. பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் லைஃபாக இருக்கட்டும்னா வெத்து பேப்பர் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களோட மைண்டு ஒர்க் ஆகுது. இது வந்து சொம்பு தூக்குறதெல்லாம் இல்லை, இது அதுக்கும் மேலே நெக்ஸ்ட் லெவல்.